வழக்கமான வாழ்க்கைச் சூழலில் இருந்து விலகி மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இடங்களில் பூங்காக்களும் ஒன்று. ஆனால் நெல்லை மாவட்டத்தில் இருக்கும் குண்டாறு அணை பூங்காவின் நிலை அப்படி இல்லை. காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் இந்த தொகுப்பில். நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் குற்றாலத்தில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த குண்டாறு அணை பூங்கா. குற்றாலத்திற்கு வரும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதால் குண்டாறு மற்றும் அதன் அருகில் உள்ள நெய்யருவி பகுதிகள் பிரபலமான சுற்றுலா மையமாக மாறி வருகின்றன. பூங்காவை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் உபயோகிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சுற்றுலா பூங்கா நல்லா விளையாட்டு, அதாவது சின்ன குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள், இந்த சர்க்கஸு, இந்த ராட்டினம், இந்த மாதிரி இது நல்லா இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு பராமரிப்பே இல்லாமல் எல்லாம் காடு ஏறி ஃபுல்லாக அப்படியே இருக்குது. சுற்றுலா பயணிகளுக்காக சில ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பூங்காவில் டைனோசர், புலி, யானை என பல்வேறு சிற்பங்களோடு பொலிவுடன் காணப்பட்ட இந்த இடம் இப்போது சரியாக பராமரிக்கப்படாததால் சுற்றுலா பயணிகளின் வருகையின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. குற்றால சீசனுக்கு வரவங்க வந்து குற்றாலத்தில் குளிக்கவங்க வந்து கம்ப்ளீட்டாக குண்டாறு டேமுக்கு எல்லாரும் வருவாங்க. வந்தால் இங்கே வந்து கார் பார்க்கிங் வண்டி விடுறதுக்கு வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. அடுத்தாலும் மேலே லெட்டின் பாத்ரூம் இருக்குது, அங்கேயும் தண்ணி வசதி இல்லாமல் ரொம்ப சீரழிஞ்சு கிடக்கு. பூங்கான்னு சொல்லுவாங்க, பூங்காவில் வந்து எல்லாம் பதலஞ்சு தான் கிடக்கு தவிர ஆளே போக முடியாது. எல்லாம் பாம்பு, மாடுகடு எல்லாம் நின்று மேயத்தஞ்சுது. பூங்காவில் வந்து யானை, புலி எல்லாமே உடஞ்சி கிடக்கு. சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடியது எல்லாமே உடஞ்சி கிடக்கு. இது ஒரு பொதுப்பணித்துறை 5 வருஷ காலமாக ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்குது. எல்லாமே சும்மா வராங்க, பார்க்காங்க, அப்படி போயிருந்தாங்க. பொழுதுபோக்கிற்காக வரும் அனைவருக்கும் அத்தியாவசிய தேவை கழிவறைகள். இதனை கூட சரியாக பராமரிக்கவில்லை என்பது அங்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் முக்கிய குற்றச்சாட்டு. கார் பார்க்கிங் வசதி இல்லை, பிறகு கழிப்பிட வசதி இருந்தும் உபயோகிக்க முடியாது. லேடிஸ் வந்து ரொம்ப சிரமப்படுதாங்க. இதில் வந்து தண்ணி ஏதாவது பண்ணி இது பண்ணி நடவடிக்கை எடுக்க பண்ணி கேட்டு. பல லட்சங்கள் செலவு செய்து பூங்கா அமைத்தால் மட்டும் போதாது, அதனை முறைப்படி பராமரிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக செங்கோட்டையிலிருந்து சுந்தர மகேஷ்.